ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜ்ஜு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ்ஜு குருமா செய்கிறதுக்கு வெங்காயம் அஞ்சு 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 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு அண்ட் காலிஃப்ளவர், பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன். குருமா குழம்பு செய்கிறதுக்கு வானல் வச்சு எண்ணெயுமே விட்டு காஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இதுவுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாக்காக. காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். காயில் நல்லா வெந்து வரட்டும். காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ புதினா தழை இல்லை குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மல்லித்தழை, கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெய் கூட திரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி. குருமா குழம்பு ரெடி. இது சாதத்துக்குமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தோசை தான். தோசை சாப்பிட்லாம். இதுக்கு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்ஷு, சூடாக இருக்கும். நேரா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹோட்டலில் செஞ்ச மாதிரியா இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.